ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட நரேஷ் கௌஷிக் சேனலில் வந்துட்டு காணும் பொங்கலுக்கு வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அதோட விலாக் தான், வாங்க பார்க்கலாம். வெளியே போகிறது யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ, புகழ்மதிக்கு தான் சரியான ஹாப்பி. அவங்க வண்டியில் வரும்போது நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, சரி 1:30க்கெலாம் வந்து நட சாத்திடுவாங்களா, ஸோ அதனால் சீக்கிரமாக போனோம். ஃபஸ்ட்டே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்துடும். கரெக்டாக டைம் ஆயிடுச்சு, நட சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கீழே வந்து குகைலாம் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு சாமி இருந்துச்சு. அங்கெல்லாம் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு ஃபோட்டோ வெளியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக புகழ்மதி எங்கள் கூட இருந்ததை விட அவங்க சித்தி கூட தான் ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்தாங்க. சித்தி கூட, அவங்க ஆயா கூட, அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க தான் சுற்றி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு குன்றக்குடியிலேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு குபேரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து மீன் தொட்டிலாம் இருந்துச்சு. ஸோ அது குழந்தைங்க எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் போனால் சரியான க்ரௌடு. எல்லாருமே நம்ம தான் வந்திருக்கோன்னு பார்த்தா நிறையா பேர் அங்கே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு புகழ்மதியம் திருன்னு முடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த கோயில் நல்லா உட்காரதுக்கு இடம்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு பார்க்கெலாம் இருந்துச்சு. பார்க்கில் வந்துட்டு நல்லா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. நம்ம கொஞ்சம் தெரியாது எல்லாருக்கும், கொஞ்சம் கேட்டு போனால் கரெக்டாக இருக்கும். பைபாஸ்லேயே இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அங்கே பார்க்குக்கு உள்ளே போகலை. நாங்கள் டைம் ஆயிடுச்சு, சரி பிள்ளையார்பட்டி போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுமே, அப்புறம் டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே சும்மா வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதோட கேட்டுட்டு அதாவது யாராவது போனீங்கன்னா அங்கே போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே கிளம்பிட்டோம். அங்கேருந்து பிள்ளையார்பட்டி ரொம்ப பக்கம்தான். அதனால் அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் பிள்ளையார்பட்டி. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி போனோம். அங்கேயே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சரியாது அங்கேயே ரொம்பலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டம் அங்கே பிள்ளையார்பட்டியில் அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால் அங்கே போய் டக்குன்னு சாமி கும்பிட்டு திரும்பினோம். வெளியில் தான் வந்துட்டு அந்த குளம் இருந்துச்சு. அங்கே தான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். நல்லா காற்று வேறு அடிச்சிச்சு. மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு, குளத்துல மீன் நிறையா கிடந்துச்சு. அதனால் நின்று பார்த்துட்டு பொறி போட்டுக்கிட்டு இருந்தோம். புகழ்மதி தான் அங்கே பொரியாக கிடக்கவும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு வெள்ளையாக கிடைக்குன்னு பார்த்துச்சா என்னன்னு தெரியல, கீழேயே பார்த்துட்டு இருந்துச்சு. வீடியோ வந்து எடுக்கும்போது மூஞ்சியை பார்க்கவே கிடையாது. அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பசி எடுத்துருச்சு. அதோட கிளம்புனே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுமே அவ்வளோ எதுவும் ஹோட்டல்லாம் இல்லை. ஃபெஸ்டிவல் டைம்னால எல்லாம் மோஸ்ட்லி க்ளோஸில் தான் இருந்துச்சு. பொங்கல்னால எல்லாம் கடைலாம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 ஹோட்டல் இருந்துச்சு. அப்போ நல்ல ஹோட்டலாக பார்த்து ஒரு ஹோட்டல் போயிட்டு பிரியாணி, பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆஃப் ஆயில் முடிச்சுட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. நம்மளோட சேனல் வந்துட்டு எல்லோரும் வந்து பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.